நேயர்களுக்கு வணக்கம். டிடி தமிழின் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிகச்சிறந்த பாடல் வரிகள், பாடும் பறவை கூட்டங்களே, பச்சை ஆடை தோட்டங்களே, வெண்டில் தவிழும் ராகங்களே, வேகம் போகும் மேகங்களே. இந்த பறவை கூட்டங்கள், இந்த ராகங்கள், இந்த மேகங்கள், அந்த அழகான தோட்டங்கள் அத்தனையும் பாராட்டுவது யாரு? யாரை பாராட்டுது? சாதனையாளர்கள், பெண்கள், மிகச்சிறந்த சாதனையாளர்கள், அவர்களைத்தானே பாராட்டுகின்றது. அப்படி பெண்களை பாராட்டி மகிழ்கின்ற ஒரு அருமையான இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்கின்ற அருமையான மிகச்சிறந்த சாதனையாளர்கள் யார்? நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்க்கின்ற போது இதுவரை 400க்கும் அதிகமான சாதனையாளர்களை ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்கே கூட பேசியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது. அத்தனை மகிழ்ச்சி. இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? எல்லாருமே சொல்லுவோம் பின்னணி பாடகர்கள், பின்னணி பாடகர்கள்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க முன்னணி பாடகி. என்ன மேடையில் 7500க்கும் மேற்பட்ட உலக அரங்கங்களில் மிகச்சிறப்பாக தன்னுடைய இன்னிசையால் குயிலும் இனிய குரலால் பாடி மகிழ்விக்கின்ற திருமதி ஜெயஸ்ரீ அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு அருமையான பாடல்களை நம்ம கேட்கின்ற போதே நமக்கெல்லாம் தேவை என்ன? ஞானம். அந்த ஞானம் கல்வி தேவை. அந்த கல்வியை இன்று 50 ஆண்டு காலமாக குறிப்பாக கிராமப்புற பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக மகிழ்ச்சியோடு அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு தம்பதி திரு முல்லர் எலிசபெத் அவர்களை வரவேற்கின்றோம். இவங்க பாலவாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நான் அந்த கல்வியை பற்றி பேசுனீங்க இல்லையா? நான் சிபிஎஸ்சியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சந்தோஷம். சரி, ஓகேம்மா. அடுத்தது நீட்டில் தேர்வாயிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? பயோகெமிஸ்ட்ரியில் மருத்துவக் கல்லூரியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன். யார்? அவங்க தான் கனிகா அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாமக்கல்லை சேர்ந்தவர். ஊட்டிமலை சாரலில் ஒரு அருமையான பொழிவுகள். என்ன அந்த ஊரில் போன உடனே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட குளுமையான இடத்துல இதான வெப்பம் இருக்கா? இருக்கே. அடுத்த வேளைக்கு உணவில்லை. ஆதிவாசிகள் குடியிருப்புகளில் பல தவிப்புகள். இந்த தவிப்புகளை நீக்க வேண்டும், மக்களுக்காக ஒரு மிகச்சிறந்த சமூக சேவை பணியாற்ற வேண்டும் என்று 29 ஆண்டுகளாக தன்னுடைய களப்பணியிலே மின்னி வருகின்றார் ஹேமலதா அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீங்கள் சொன்னீங்க சார், இந்த கோல்டு மெடல் நான் தொடர்ந்து தங்கப்பதக்கங்கள் தாங்க சார் வாங்கிட்டு இருக்கேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் 5 தங்கப்பதக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்தில் மிகச்சிறந்த ஆய்வு, 21ஆம் நூற்றாண்டு கவிதைகளில் ஒரு அருமையான ஆய்வுகள், தொடர்ந்து தன்னுடைய புத்தக பணிகளால் மின்னுகின்றார். ஒரு மிகச்சிறந்த கல்லூரி பேராசிரியர். அவர்தான் இங்கே ரொம்ப அருமையாக தன்னுடைய பணிகளோடு தன்னுடைய பதிவுகளை நம்மிடம் பேச வந்திருக்கின்றார். அவர்தான் ராஜேஸ்வரி சுப்பையா அவர்கள், முனைவர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சரி, இவ்வளவு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்களே, நீங்கள் யார் கஸ்ட்டு? சார், நாங்கள் ஓவராலாக பார்க்கின்ற போது கஸ்ட் இன்னும் வந்த மாதிரி தெரியலையே, ஏன்னா ஏதாவது டிராஃபிக் ஜாமா மெதுவாக வருவாங்களா அப்படிலாம் கேட்கலாம். ஆனால் வந்துட்டாங்க. கூட்டுக்குள்ளே சில காலம் ஒன்று கூடி கிடந்தது போதும், கூட்டுக்குள்ளே சில காலம் ஒன்று கூடி கிடந்தது போதும், கூட்டுக்கு மேல் ஒரு வானம் நம்மை கூவி அழைக்கிது பாராய், கண்ணுக்குள் கண்ணாய் நெஞ்சுக்குள் நெஞ்சாய் கலந்திருப்போம் வா வா. ஓ பக் 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 பக்கும் பக்கும் மாடப்புறா, பக்கம் நிற்கும் மாடப்புறா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ வா. சூப்பர் மேடம், வருக வருக என்று வரவேற்கிறோம். எத்தனை ஆண்டுகள்? 60 ஆண்டுகள், 600க்கும் மேற்பட்ட படங்கள். அதாவது 4 வயசில் ராணின்னு ஒரு படத்தில் உங்களை அழ வச்சுட்டாங்களே. முதல்ல உங்களுடைய சீனே அடற சீன் இல்லையா? சரியாக அடலைன்னு அப்படியே தலையில் குட்டி அழ வச்சு அந்த அழுகையிலேருந்து ஆரம்பித்து உலகமே அப்படி சந்தோஷமாக சிரிக்கும் வகையில் ஒரு நகைச்சுவை நடிகையாக மின்னினீர்கள். 1953 அப்போ இருந்த படம் தேவதாஸ், அப்புறம் 57 மாயா பஜார், அப்புறம் 1962 வீர திருமகன் அப்படின்னு போய் 64 அந்த காதலிக்க நிறைவில் நிறைய பேச போகிறோம் இப்போ மேடம். ஆனால் உங்களை பார்த்த உடனே ஜெயஸ்ரீ பாருங்க, நான் சீட்லேருந்து எழுதுக்கிட்டோமா? வேணா எழுதுக்க வேணா, அங்கேருந்தே தானே அவங்களுடைய சாங்கே நீங்கள் கொடுங்களேன்னு கேட்குறோம். மலரின்ற முகம் ஒன்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும்,
மலர் என்ற முகம் ஒன்று சேரிக்கட்டும், மானம் என்ற கருவண்டு பறக்கட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இவ்வளவு பிரமாதமான ஒரு ஆட்டம் அதுலேயே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. எத்தனைக்கும் என்னைக்கும் வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு டெம்போ இருக்கு இல்லையா, அது இதுதாங்க உலக ரசிகர்களை, அந்த அளவுக்கு பல மொழிகளில் உள்ள ரசிகர்களை ஈர்த்தது. ஒரு இனிமையான தருணம். மேடம் குமாரி சச்சு அவர்களுடைய நீண்ட ஒரு திரைப்பயணம் அன்னைக்கு நீரோட்டம் நாடகத்தில் ஆரம்பித்த பயணம், ராணி படத்தில் முதல்ல அவங்க காட்சியில் தோன்றிய விதம், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்க என்ட்ரு ஆனாங்க, அன்றைக்கி இருக்கிற சில விஷயத்தை முதல்ல கேட்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேடம், நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த அந்த பழைய நினைவுகள் கொஞ்சம். இண்டஸ்ட்ரியில் நான் வந்தது எனக்கே தெரியாமல் தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். கோயம்புத்தூரில் தான் ஆரம்பித்தேன். ராணின்ற மூவி சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை அந்த டைரக்டரை நிறைய இடத்துல பார்த்துருக்காரு. சினிமாங்கிறது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. பட் என்ன அவர் பார்த்து ரொம்ப துருதுருப்பாக இருக்குது இந்த குழந்தைன்னு சொல்லி ராணின்ற படத்தில் பானுமதி அம்மா பானுமதிக்கு ஜூனியராக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை நட்சத்திரங்கள் ரொம்ப குறைவு. நிறைய படங்களில் நடிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை. ஏன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கே 7 வயசுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க. இப்போ மாதிரி ப்ரீ ஸ்கூலு அதுக்கும் முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஸ்கூலெல்லாம் இல்லை. பிறந்த உடனே அனுப்பிச்சிடுறாங்க. ஆமாம், இப்போ ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு அவ்வளோ வேலை, அதனால் முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டால் தேவையில்லைங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அப்படி இல்லை. ரெண்டாவது என்னென்னா, அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படி வந்தாங்க, இல்லை குழந்தை நேரத்துலேயே அவங்க ஒருத்தருக்கு ஸ்கூலில் மீட் பண்ணாங்க, இல்லை லவ் பண்ணாங்க, அப்படி தான் அந்த கதைகள் ஆரம்பிக்கும். அதனால் எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிது. தேவதாஸ் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரி. அது ஹிந்தி நார்த்துலேருந்து வந்த ஸ்டோரி. மருமகள்னு ஒன்று எடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மிஞ்சி நான் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கிடச்சிது. எதுனா ஔவையார். கேபிஎஸ் அம்மா ஆக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஜூனியராக நான் ஆக்ட் பண்ணேன்ற ஒரு பெரிய பெருமை. ஜெமினி ஸ்டுடியோ, இது ஒரு ஸ்டுடியோ ஜெமினி ப்ரொடக்ஷனில் நான் ஆக்ட் பண்ணது ரொம்ப பெருமை. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நான் அப்படி மாயா பஜார் அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் ஒரு வயசு மாறும் பொழுது எனக்கு குழந்தை நட்சத்திரமாகவும் கிடைக்கல, பெரிய ஹீரோயினாகவும் ஆக்ட் பண்ண முடியல. பட் நடனம்னு ஒன்று இருந்தது, பரதநாட்டிய நடனம்னு ஒன்று. நான் 6 வயசுலேயே பரதநாட்டியம் கற்றுன்றதுனால எனக்கு அது ரொம்ப கை கொடுத்தது. ஏன்னா நடுவில் சின்ன சின்ன ஒரு தங்கை வேஷம் கூட நான் அப்படி போட்டேன். ரொம்ப குறைஞ்ச ஒரு இதுலேயே உங்களுக்கு 15 வயசுலேயே நான் வீர திருமகனில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ அந்த படம் கூட என்ன அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சினிமாவில் அப்போ கூட பார்த்தா எல்லோரும் கல்யாணமாகி அவங்களுக்கு எதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை பெரிய குடும்பத்தில் இருக்கப்பட்டவங்களாக இருக்கும், இல்லை நிறைய குழந்தைகள் இருக்கிற ஹீரோயினாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசு ஒரு 20-22 வயசு ஹீரோயினே ரொம்ப பெரியவங்க மாதிரி நடிக்கக்கூடிய நேரமும் இருந்தது. பட் எனக்கு ஏன் அந்த வாய்ப்பு அவ்வளோ கரெக்டாக கிடச்சிது அப்படின்னாக்கா, அந்த வீர திருமகன்ற கதையில் அந்த ரொம்ப சின்ன இளவரசி, அவங்க ஒன்றுமே உலகமே அவங்களுக்கு வெளியில் தெரியாதது. ஸோ அந்த கதைக்கு பொருத்தமாக நானும் அந்த வயசில் இருந்ததுனால என்னை கூப்பிட்டு அந்த வீர திருமகன் போட்டாங்க. அப்புறம் அன்னைன்ற படம் ஆக்ட் பண்ணேன், அன்னை இல்லை ஆக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு எல்லாமே எப்படி சீக்கிரம் கிடச்சிதோ அதே மாதிரி காமெடி வேஷமும் எனக்கு ரொம்ப சீக்கிரமே கிடச்ச வாய்ப்பாக வந்துடுது. நான் இன்னும் அதை தவிர்க்க முடியாமல் போச்சு. தவிர்த்திருக்கலாம், ஆனால் தவிர்க்க பிடிக்கல, என்னவோ தெரியல. நான் இது வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கணும்னு இருக்குது. அதனால் நான் சீக்கிரமாக காதலிக்கணும். அந்த காதலிக்க நேரமில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் பயங்கர பாப்புலர். அதுக்கப்புறம் நான் நிறைய காமெடியாக ஆக்ட் பண்ணேன், கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணேன். கண்டிப்பாக அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி லெஜெண்ட் வரலையும் ஒரு மிகப்பெரிய திரையுலக லெஜெண்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன உடனே வீர திருமகன் அப்படி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். பாடும் பறவை கூட்டங்களே, பச்சை ஆடை தோட்டங்களே, வெண்ணில் தவிடும் ராகங்களே, வேகம் போகும் மேகங்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது எல்லாமே நீங்கள் பாடி, அதாவது வாயசைத்த வரிகள். இப்போது நீங்கள் சொல்லுகின்ற போதே எனக்கு கேபிஎஸ் சொன்னீங்க, ஔவையார், கேபி சுந்தராம்பாள். உடனே கேபிஎஸ்னுடைய வாய்ஸ் கேட்கணுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை. நம்ம ஜெயஸ்ரீ எல்லாருடைய வாய்ஸுங்க. ஏன்னா பி.சி. சில்லா, எல்ஆர் ஈஸ்வரி, கேபி சுந்தராம்பாள், எம்எஸ் ராஜேஸ்வரி, எல்லாருடைய வாய்ஸில் சிறப்பாக பாடக்கூடியவங்க, எல்லாருடைய வாய்ஸில் சிறப்பாக பாடக்கூடியவங்க. அப்போ ஜெயஸ்ரீட்ட நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மேடம். இப்போ நான் ஒரே ஒரு 5 பேர் அப்படி வயசில் சொல்லிட்டேன்.
பி சுசிலா, எல்லாரீஸ்வரி, எம்எஸ் ராஜேஸ்வரி, கேபி சுந்தராம்பாள், இன்னும் அப்போ இதான உடனே பாட முடியுமா? பாட முடியும் சார். முதல்ல கேபிஎஸ் அம்மாலேருந்து ஆரம்பிக்கலாம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையெனும் ஓடம். சூப்பர் சூப்பர். எல்லாருடைய வாய்ஸும் நார்மலாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். ரொம்ப அவங்கள மாதிரியே இல்லைனாலும் மேட்ச் பண்ணலாம். ஆனால் கேபிஎஸ் மாதிரி அவங்க, ஏன்னா ரொம்ப அதெல்லாம் அழுத்தமாக ஒரு மனசில் பதிஞ்ச ஒரு இது, அதை போய் எடுத்து பாடுறேன்னா அவங்களுக்கு அந்த அம்மானுடைய ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமை. எல்லாம் அடுத்த வாய்ஸ் எம்எஸ் அம்மா எடுக்க. காற்றினிலே வரும் கீதோ, காற்றினிலே காற்றினிலே வரும் கீதோ, காற்றினிலே வரும் கீதோ, கண்கள் பனித்திட பொங்கும் கீதோ, கல்லுகனியும் கீதோ, காற்றினிலே வரும் கீதோ. ஓகே, எம்எஸ் ராஜேஸ்வரி. தொட்டு விட்டார் என் உடலில் தென்றல் பாய்ந்தது, ஒட்டி கொண்டார் என் மனதில் காதல் பிறந்தது. அணை போட்டு பார்த்தேன் நிற்கவில்லை, அணை போட்டு பார்த்தேன் நிற்கவில்லை, காதல் நினைவெல்லாம் அவன் மீதே உறக்கமில்லை. பி சுசிலா மேடம். உன் முகத்தை பார்ப்பதற்கே கண் வளர்ந்தது, உன் மார்பில் சாய்வதற்கே உடல் வளர்ந்தது, கன்னி மனம் உனக்கெனவே காத்திருக்குது. எல்லாரீஸ்வரி குரல்ல. ஓ முள்ளில் ஆடும் மஞ்சம், கள்ளில் ஊறும் கண்கள், தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத்தேன் போல் பெண்கள், சாட்டை கொண்டு பாடச் சொன்னால் எங்கே பாடும் பாடல், தத்தி தத்தி ஆடச் சொன்னால் எங்கே ஆடும் கால்கள், பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். இந்த சிவந்தமன் இந்த பாட்டுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஜில் காஞ்சனா ஆடிட்டு இருப்பாங்க. சிவாஜி அண்ணன் வந்து இந்த சவுக்கு வச்சுருப்பார். இந்த சவுண்டு வரும், அந்த சவுக்கு சவுண்டு வரும். சவுண்டு வந்து அவரும் கரெக்டாக அதே மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும். அவங்க சவுண்டு கொடுத்துட்டாங்க. நான் இந்த ஓரமாக ஒரு பில்லரில் நிற்பேன், பக்கத்தில் நாகேஷ் நிற்பார். நாங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா நம்பியார் வந்து அதில் வில்லன் இல்லையா, அவருக்கு ஒரு ஷாட்டில் என்னாச்சு, அப்படி அடித்தார் அண்ணன். அடித்து அந்த சவுக்கு அடித்து காஞ்சனா மேலே அடித்தார். சுட்டேர்னு சத்தம் வந்தது. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டேன் நான். வந்து ஷார்ட் ஓகே, அந்த தண்ணி ஷார்ட் ஓகே. அதனால நான் என்ன பண்ணேன், இப்படி பண்ணேன்னா அதை சிவாஜி என்ன பண்ணார், இப்படி திரும்ப போய் பார்த்துட்டார். இங்கே வாடி அப்படின்னாரு. என்ன சரின்னு கிட்டக்கு போயிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னாரு. இல்லை அது வந்து சவுக்கு அப்படின்னு. நீ வா நில்லுன்னாரு. ஐயோ அப்படின்னேன். இல்லை நீ நில்லுன்னாரு. என்ன பண்ணார், இந்த சவுக்கு எடுத்தாங்க பாருங்க, அதுதான் இந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸுன்றது தான். சவுக்கை எடுத்து அப்படி சுயட்டி அந்த முதல்த்துலேயும் சத்தமும் வரும், சுத்தமும் சுற்றிடும் காலை. ஆனால் அவங்களுக்கு அடி விழுந்த மாதிரி உங்களுக்கு தோணும். இது எப்படின்னு கேட்டால், நாடகத்தில் வந்து இந்த மாதிரி சவுக்கடி சந்திரகாந்தா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். இதுக்குன்னே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவர் சொன்னார், இதுதான் காரணம், யாருமே ஒரு சொட்டு கேளு, காஞ்சனாவை கூப்பிட்டு அடிப்பட்டு தான் கேளு அப்படின்னாரு. ஏன்னா அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் ஒன்றா கொடுக்கணும். இப்போ டான்ஸுன்னா நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு சவுக்கு சத்தம்னு அப்படின்னாக்கா இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அவருடைய ஞாபகம் வரும். ரொம்ப அருமையான பாடல் இது. இல்லை, நீங்கள் சிவந்த மண் சொன்ன உடனே இந்த சிவந்த மண் படத்தில்
எல்லாருமே ரொம்ப ரசித்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டான்ஸ் ஆடிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதான். எப்படி திடீர்னு அந்த மாதிரி ஒரு நீங்கள் பரதநாட்டிய கலைஞர் வெஸ்டர்ன் ஸ்டைல் டான்ஸ் வந்து ஆடிருக்கீங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில்? பரதநாட்டியம்ன்றது வந்து ரித்தம், ஒரு கரெக்டான முறை, ஒரு இதுக்காக கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் எதை ஒன்றா அடாப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல டான்ஸருக்கு வந்து ஒரு முறை பார்த்தா போதும். ஏன்னா வெஸ்டர்னில் வந்து ஸ்ட்ரெயின் நிறைய நமக்கு வேண்டாம், கை காலெல்லாம் லூஸாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காதலிக்க நேரமில்லை பண்ண நேரத்தில் தான் ட்விஸ்ட்டு ஷேக்கு இதெல்லாம் வந்த நேரம். இப்போ கை காலெல்லாம் வந்து ஸ்டிஃபாகவே வச்சுக்கக்கூடாது, நம்ம எல்லாமே இருக்கணும். ஆமாம், ஒரு வயசாகி தளர்ந்தா எப்படி இருக்கும், ஆமாம் ஆமாம், அப்படி அந்த மாதிரி ஒரு லூஸாக வச்சுக்கணும், ரொம்ப இதுவாக வச்சுக்கூடாது. இது தங்கப்பன்றவர் தான் இந்த டான்ஸை கம்போஸ் பண்ணார். இதுக்கு ஆடி காமிச்சது யாருன்னு நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ப்ரெசென்ட் பேர் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பிரபுதேவானுடைய அப்பா தான் எங்களுக்கு கோரியோகிராஃபர். சுந்தரம் அவர் நாகேஷுக்கு சுந்தரம் அவர் தான் அவருக்கு பதிலாக ஆடி காமிச்சார். எனக்கு வந்து தாரான்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் எனக்கு ஆடி ஏன்னா 2 பேருக்கு ஆடி காமிக்கணும் எங்களுக்கு செட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது எதனால் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கும் வந்து நிறைய படங்கள் அப்போ வந்து உங்களுக்கு சினிமா தியேட்டருக்கு போய் தான் நாங்கள் நிறைய படங்கள் பார்த்துப்போம். யார் எப்படி வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிது. எதனாலனா எல்லா மொழியினுடைய படங்களும் நாங்கள் பார்ப்போம். அது ஸோ அதில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அங்கே வந்து இது ஏன் லேட்டஸ்ட்டாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ரீதர் வந்து கிரியேட் பண்ணார். ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு கதை, ஏன்னா எனக்கு அப்படி தானே அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த ஃபைனான்ஸருக்கு ஆடி காமிக்க சொல்லுவார், அதுதானே அர்த்தம். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த நிறைய படங்கள், இங்கிலீஷ் படங்கள் சரி, அப்புறம் அது இங்கிலீஷ்லேருந்து எப்போவுமே ஹிந்திக்கு தான் வரும், ஹிந்திலேருந்து தான் தமிழுக்கு வரும். ஸோ அந்த சச்சச்சா அந்த அப்புறம் அந்த ட்விஸ்ட்டு இதெல்லாம் பார்த்ததுனால எனக்கு அந்த வீட்டில் வந்து எனக்கு அது அப்போவே எனக்கு ஆடி பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் தங்கப்பன் மாஸ்டர் இந்த இது அந்த படத்துக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு ஸ்ரீதர் இது பண்ணோடனே அவர் சொல்லி கொடுத்தோடனே நான் ஃபாஸ்ட்டாக ஆடினேன். இதில் இன்னொருத்தர் யார் எனக்கு பெரிய போட்டி யாருன்னா நாகேஷ் சொல்லுவார், அவங்க டான்ஸ் தெரிஞ்சவங்க, நிறைய ஐடியா தெரிஞ்சவங்க, அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க, நானும் அதுக்கு ஈக்குவலாக பேர் வாங்கணும், எனக்கும் நல்ல மூமெண்ட்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா அவருக்கு டான்ஸே தெரியாது, அவருக்கு பழக்கம் தேவையில்லை அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பண்ணி முடித்தார். ஸோ இதுதான் அந்த இங்கே ஆங்கில நடனத்துக்கு ஒரு உண்டான வழி இது. நாகேஷ் நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஆடக்கூடியது இப்போ மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் குபு 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 நான் இன்ஜின் அந்த பாட்டு, அதாவது குபு 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 நான் இன்ஜின், டக்கு 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 நான் வண்டி, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே அப்படி நீங்கள் பாடுவீங்க. அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டெப்ஸ் போட்டு அவர் ரொம்ப அழகாக அந்த இடத்துல உங்கள் வேகத்துக்கு ஈடாக அப்படி வரணும்னா, அப்போ இன்ஜின் மட்டும் ரயிலாகாது, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு போகாதே அப்படின்ட்டு அப்படி டான்ஸ் சூப்பராக ஆடுவார் இல்லையா? அப்படி அதெல்லாம் எப்படி அந்த டைமில் 1962 நினைக்கிறாரு மோட்டார் சுந்தரம் பிள்ளை. சரிங்களா? கரெக்டு. அது வந்து ராகவனும் அவங்க எல்லாரீஸ்வரியும் பாடுவாங்க. ரெண்டாவது நாகேஷ் வந்து இந்த முதல் படத்தில் தான் இந்த மாதிரி பண்ணார்ல, அப்புறம் நல்லா செட்டில் ஆகிட்டார் அவர். நானும் அவரும் மூமெண்ட்டில் வந்து ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நாங்கள் ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து சாங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா படத்துலையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்கு பூண்டி ரிசர்வாயரில் தான் எடுத்தோம். காமெடி சாங்குன்னா நானே வந்து சுருளிராஜன் அவர்களோட 4 ஹவர் 2 ஹவரில் ஒரு பாட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆனால் இந்த பாடல் 1 வாரமாக 10 நாளோ எடுத்தாங்க, ஒரு காமெடி சாங்கு. பூண்டியிலன்னா லைட் வந்து கொஞ்ச நேரம் போயிடும், ரெண்டாவது ரொம்ப அழகாக எடுக்கணும்னு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாடல் வந்து இப்போ நீங்கள்லாம் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் வந்து எவ்வளோ அழகாக மனசில் பதிஞ்சிருக்கு, அழகான அமைப்பு. ஸோ இந்த டான்ஸ் வந்து தங்கப்ப மாஸ்டருடைய அசிஸ்டன்ட், இப்போ சொன்னேன்னே பிரபுதேவனுடைய ஃபாதர் சுந்தரம் இருக்கார், அவர் தான் மாஸ்டராகவே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அந்த பாடல் வந்து அது அந்த மூமெண்ட்டு எல்லாமே நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரசித்து பண்ணுவோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கள் 2 பேருக்கும். பழைய நினைவுகள் அதை பற்றி கேட்கின்ற போது பேசுகின்ற போது ரொம்ப அருமையான ஒரு பதிவாக இருக்குது உங்களுடைய இது. அதாவது சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலே சரி தமிழில் தான் இவங்க பாடுவாங்களா, இல்லை படுகா மொழியில், தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் ரொம்ப ஆழ்ந்து எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க நீங்கள்? இந்த ஃபீல்டுக்கு வந்து 32 வருடங்கள் ஆயிடுச்சு சார். அதில் வந்து முதல்ல தொடங்கும் பொழுது இது எனக்கு ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் சாதாரணமாக தான் ஒரு பாட்டு நிகழ்ச்சி மைக்கை பிடிச்சி பாடுறோம் அப்படி தான் வந்தேனா.
அதுக்கப்புறம் போக போக தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு, ரொம்ப அருமையான நிறைய பேரை நம்ம மீட் பண்ணலாம். அதுவும் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் பாடினது எல்லாமே வந்து மேனுவல் ஆர்கெஸ்ட்ரா தான். எதுவுமே அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் இந்த பக்கம் தபலா, இந்த பக்கம் கீபோர்டு அந்த மாதிரி. ஸோ 15 வருடங்கள் வந்து எம்எஸ்வி ஐயாவோட இணைந்து ஒரு பணியாற்ற ஒரு பாக்கியமும் எனக்கு கிடச்சிது. ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு வந்து நான் ஒரு பாடகியாக வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர அதை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது எனக்கு தெரியாது. இசைக்கல்லூரியில் முறைப்படி நான் இசை படிச்சிருக்கேன், அடையார் இசைக்கல்லூரியில். அதுக்கப்புறமா அம்மா என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்க பாட்டுனா அவங்களுக்கு உயிர், அவங்களுக்கு பாட தெரியாதா, நான் பாட்டுனா ரொம்ப உயிர். அடுத்தபடியே இந்த 32 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அவ்வளோ கர்வமாக நான் சொல்லிக்கிறேன்னா அதுக்கு எனக்கு மெயின் காரணம் என் கணவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சியிலும் என்னோட கூடவே இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வருபவர். அப்புறம் எம்எஸ்வி ஐயா கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஏன்னா சச்சோக்காவுக்கே தெரியும், அது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கே படிச்சுட்டோன்னா வெளியில் வந்து எந்த மேடையும் உங்களுக்கு வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். எந்த மைக் எடுத்தாலும் நீங்கள் பாடிடலாம். அந்த மாதிரி அவர் நம்ம நல்லா பாடிட்டோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார், அவ்வளோ சொல்லி கொடுப்பார். சின்ன குழந்தை மாதிரி நம்ம பாடுறதை பார்த்து சந்தோஷமாக ஆர்ப்பரிச்சுப்பார். அந்த மாதிரி நம்மளுடைய பொதிகை நிகழ்ச்சியில் நிறைய வருடங்கள் துள்ளாத மனமும் துள்ளும் நிறைய நிகழ்ச்சிகள் பாடியிருக்கேன். நீயா நானா அந்த மாதிரி. இந்த கேபிஎஸ் பாட்டு நீங்கள் கேட்டிங்களே, இந்த பாடலால் நான் வந்து மெயினாக அதை சொல்லணும். இவ்வளோ குரல் பாடினாலும் கேபிஎஸ் அம்மா வாய்ஸ்னால நிறைய கண்ட்ரீஸ் போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 கண்ட்ரிக்கு போகிறதுக்கு மெயினாக பார்க்கும்பொழுதே ஞானப்பழம் ஜெயஸ்ரீன்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே சொன்னேன், தயவுசெய்து அப்படி கூப்பிடாதீங்க, எல்லா வாய்ஸும் பாடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஜெயஸ்ரீன்னு ஆச்சு. ஸோ என்னுடைய பயணம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமானதாகவும் ரொம்ப உற்சாகமானதாகவும் நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஃபீல்டாகவும் எனக்கு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஞானப்பழம் ஜெயஸ்ரீ ஞானப்பழம் அப்படின்னு பழம் பெரும் பாடல்களை ஞானத்தோடு பாடுவதால் உங்களை வந்து பாராட்டி மொழிகின்றோம். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா நிறைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, ஆதித்யன், அப்புறம் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், வித்யாசாகர் சார், எம்எஸ்வி லெஜண்ட், அதோட இவர்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய இசையில் பாடிய அனுபவங்கள் இருக்குது. சற்றேறக்குறைய 40க்கும், அதாவது தமிழில் ஒரு 20 படம், மற்ற மொழிகள் கன்னடம் மலையாளம்னா ஒரு 20, அந்த மாதிரி திரைப்பட படங்கள்லையும் பாடியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருந்தது திரைப்படத்தில் பாடணும். ஏன்னா நம்ம வந்து முன்னணியாக இருக்கும், பின்னணி பாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன பாட்டு? அது வந்து ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு படம். அதில் வித்தியாசமாக கண்ணென்ன மின்சாரமா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் தான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவர் ஒரு 6-7 படங்கள் நான் சொர்ணலதா மேம் கூட சேர்ந்து பாடியிருக்கேன். அப்புறம் இந்த ஓ மாரியா பாடினார் இல்லையா, அவரோடையும் சேர்ந்த அந்த சிங்கர் அவரோட நிறைய பாடல்கள் எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா கூப்பிடும் போதெல்லாம் டிஃப்ரெண்ட் வாய்ஸ், ஏன்னு சரத்குமாரோட இணைந்து ஒரு பாடல், பிரியாத வரம் வேண்டும், கிருஷ்ணா கிருஷ்ணா, நினைவே, அந்த மாதிரி இதை பாடிட்டு இருக்கச்சு மலையாள ஃபீல்டுலேருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. மலையாள ஃபீல்ட்லேயும் ஒரு 10-12 படங்கள் பாடினேன். ஆல்பம் வந்து படுகா, ஊட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த படுகா லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் அதுக்கு லிபி இல்லை, லாங்குவேஜ் இல்லை, பட் அது வந்து கன்னடா மாதிரி தான் இருக்கும். சிங்கார கண்ணே நின்னே தாலாட்டினேன் இப்படி இருக்கும். அந்த லேங்கிறலாம் அது மாதிரி வரும். ஸோ படுகா லாங்குவேஜில் நிறைய பாடல்கள் 100-150 பாடல்கள் பாடியிருக்கேன். அதை வச்சு அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கன்னடம் மொழியிலையும் பாடியிருக்கேன், தெலுங்கு மொழி, ஹிந்தி சாங்ஸு, சினிமா பாடல்களும் இருக்குது. அது ரெக்கார்டிங் பாடினதில் சினிமா பாடல்கள் பாடியிருக்கேன். தெலுங்கு, மலையாளம் வந்து மதர் டங்குனால மலையாள மொழியிலும் பாடியிருக்கேன். மேடம், இப்போது ஜெயஸ்ரீ உங்களுக்கு பழைய நினைவுகளை நிறைய அந்த பாடல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பல மேடைகளில், உலகாரங்கள், எல்லா ஸ்டார் நைட்ஸ், பல ப்ரோக்ராம்ஸில் நீங்களும் போயிருக்கீங்க. அவங்கள பாராட்டி அந்த இடங்களில் கைத்தட்டி மகிழ்ந்திருக்கீங்களா? இந்த மேடையில் ஜெயஸ்ரீயை பார்த்த உடனே எப்படி நீங்கள் அவங்கள பாராட்டுறீங்க? பாட்டுங்கிறது வந்து எப்படி வந்து இப்போ நடிப்பு கிடிப்பு ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது வருதோ அதே மாதிரி அது அதில் வந்து ஈடுபாடு, டெடிக்கேஷன், ஒரு கடமை வந்து அதை உயிராக நினச்சி வந்து ஒன்று நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கும் பொழுது அவங்க அந்த தெய்வீக பாடல் கூட பாடினாங்க. அந்த கேபிஎஸ் அம்மா மாதிரி பாடினது வந்து நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். அது அந்த அம்மானுடைய ஆசீர்வாதம். நேராக பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவங்கள? கேபிஎஸ் அம்மா பார்த்ததில்ல இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாராவது பாடினா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அது அவங்க வந்து அவ்வளோ தூரம் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்னு, அதாவது உள்ளுக்குள்ளேருந்து இப்போ இன்றைக்கி ஒரு மாதிரி மேடையில் வரும், நாளைக்கு இன்னொரு மாதிரி கூட வரும்.
ஒரே மாதிரி பாடணுன்றது சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிர்காவோ ஒரு ஸ்வரமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே, ஏன்னா அந்த ரசிப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கிறீங்களோ, அதான் அகத்தின் அழகு முகத்தில் சொன்னாங்களே, அந்த அகத்தின் அழகு முகத்தில் ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறீங்க. ஒரு வார்த்தையில் எடுத்து ஒரு மெசேஜாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நடிப்பாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நாம் முதல்ல ரசிக்கணும். அதை ரசிக்கும் போது தானாகவே வந்து அந்த இது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய மேடையில் நான் வந்து அப்படி பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு நடிகையாக பார்க்குறேன். சுசீலா அம்மா, ஜானகி, நாங்கள் எல்லாரும், எல்ஆர் ஈஸ்வரி, நாங்கள் எல்லாரும், வாணி ஜெயராம் இருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஃபுல்லாக ஒரு செட்டாக உட்காந்து நாங்கள் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து இவங்க பாடலாம் நான் ரசிச்சிருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம். நமக்கு மேலே தாய் தந்தை, நம்ம தாய் தந்தைக்கு மேலே நம்ம சொல்கிறது பாட்டன் பாட்டி அப்படின்றோம். அதுக்கு மேலே பூட்டன் பூட்டி, அதுக்கு மேலே ஓட்டன் ஓட்டி, அதுக்கு மேலே சேயோன் சேயோள், அதுக்கு மேலே பரன் பறை. இதுதான் பரம்பரை. அப்போ 7வது தலைமுறை. சரி, இந்த 7வது தலைமுறையை பற்றி எந்த இடத்துல என்ன அப்படின்னா அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. 243 வருடங்களுக்கு முன்னே என்ன யார் இருந்தாங்க அப்படின்ட்டு நம்மளால் நினைக்க முடியுமா? சார், உங்கள் தாத்தா பேர் தான் சொல்லுவீங்க, கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவீங்க, அதுக்கு மேலே முடியுமா? முடியாது. ஆனால் ஒருத்தரால் முடியும். காரணம், என் பரம்பரை அப்படின்ட்டு அவங்க அருமையான ஒரு நூல், ரிசர்ச் நூல் எழுதியிருக்காங்க. கல்வித்துறை சாதனையாளர் மேடம், வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இவ்வளோ சிறப்பாக அதை பாருங்கள், உங்களுடைய பதிவை நான் அப்படி படித்து, ஏன்னா இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. 1810 திருச்செந்தூரில் ஒருத்தர் தொலைந்து போகிறார். அங்கே அதுக்கு முன்னாடி 1880 ஆரம்பிக்குது. 1810 திருச்செந்தூரில் தொலைந்து போனார். இது ஒரு குடும்பம். 1813 சிலோனுக்கு சென்றார். இது ஒரு அவருக்கு பின்னால் 1813 அதே வருஷம் வந்து அட்டக்குளத்தில் ஒருத்தர் வாழ்ந்தார். அப்புறம் 1840 அருணாச்சலபுரத்தில் ஒருத்தர் தனியாக ஒரு கல்வீடு கட்டினார். அவருடைய வாரிசு 1870 கருப்புசாமி, அவருடைய வாரிசு 1875 கந்தையா, 1843 புளியங்குளத்தில் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு கீழே 1873 தேவசுந்தரம், அப்புறம் 1849 வேலாயுதம், அவருடைய குடும்பம். இதெல்லாம் குறும்பத்தை இந்த இடத்துல தான் இப்படின்னு வரிசையாக அப்படியே படிச்சுட்டே வந்து 2024 வரலையும் இந்த பரம்பரையை ரிசர்ச் பண்ணி கொண்டீங்க. இதுவே மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில் உங்களுடைய சாதனை, உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம், உங்களுடைய பயணம். வணக்கம். என்னோட பேர் எலிசபெத். பாலவாக்கத்தில் மேனுவல் பண்ணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சொந்தமாக நடத்திட்டுருக்குறோம். நான் வந்து முதல்வராக 15 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போது சார் சொன்ன இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணுன்னா அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பெற்றோருடைய ஈடுபாடு, அதில் இதுதான் இது உருவாச்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் தூரத்து சொந்தம். நீங்கள் எப்படி உங்கள் கல்யாணம் நடந்தது அப்படின்னு நான் சின்ன பிள்ளையில கேள்வியை கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா, அவங்க அப்பாவை பெற்ற அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வருஷமாக கேட்பேன், மறந்துடுவேன். இதை எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கொரோனா காலத்தில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எல்லாத்தையும் உட்காந்து எழுதினேன். எழுதி சார்ட் போட்டு பார்க்கும்போது அவங்களே விட்டு போன ஒரு தலைமுறையை நான் இந்த கணக்கில் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் தான் இந்த பரம்பரை அப்படிங்கிறத ஃபுல்லாக கூகுள் வச்சு ஸ்டடி பண்ணி அதை என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. அதை பற்றி பாராட்டி சொன்ன ஐயாவுக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லைஃப்பில் தன்னுடைய பரம்பரையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்குது. உங்களுடைய கல்வி பணியில் அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்கீங்க, அதோட லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஒரு தேசிய விருது, மேலும் பல நிலைகளில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விருது வாங்கி பல பிள்ளைகள், குறிப்பாக ஏழை பிள்ளைகள், அவர்களுக்கான ஒரு கல்வியை நான் இலவசமாக கொடுப்பேன், அவர்களுக்கான வாழ்வாதாரம் உருவாக்குவேன். அது மட்டும் இல்லாமல் கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியை கடந்து அவர்களுக்கான பயிற்சி அப்படின்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் அவ்வளோ சாதனைகள். இந்த துறையில் எப்படி நாட்டம் வந்தது? இந்த துறையில் நாட்டம் வந்தது காரணம்னு சொல்ல போனாங்க ஐயா, என்னுடைய பெற்றோர் தான் இதுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய தந்தை வந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிப்பு எடுத்தவர். சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து படிக்கணுங்கிறது தான் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அந்த பெற்றோருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்ச, அதனால தான் இன்றைக்கி நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதுலேயும் எஸ்பெஷலி பெண்கள்னு சொன்னோன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற வைரம் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்களுடைய திறமையையும் அறிவையும் வெளியே கொண்டு வர்றது கல்வி மட்டும்தான். இந்த கல்விங்கிற அந்த பெரிய கடலில் எனக்கு வந்து நீந்துறதுக்கு கற்றுக் கொடுத்தவங்க என்னுடைய பெற்றோர் தான். சின்னதாக இருக்கும்போதே எனக்கு வந்து இங்கிலீஷும் தமிழும் ஈக்குவலாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்பா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாரு, அம்மா தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ என்னால் 2 மொழிகளையுமே நல்ல திறனோடு என்னால் கற்றுக்கொள்கிற இது கடவுள் கொடுத்துருந்தார் அந்த கிருபையை. ஸோ நல்லா படித்தேன், பெற்றோர் சொற்படி எல்லாம் கேட்டு நடந்தேன். ஸ்கூலிங் எல்லாம் வந்து நாகர்கோயிலில் தான் படித்தேன். அப்புறம் கல்லூரி படிப்பு தூத்துக்குடியில் படித்து நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஎட் டிகிரி. ஸோ இது படிப்பு லைனில் போயிட்டுருக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் 1983 இங்கிலீஷில் 95 மார்க் எடுத்து அந்த ஸ்டேட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் இதனுடைய வேல்யூ எனக்கு வந்து தெரியவே இல்லை. வேலைக்கெல்லாம் சேர்ந்த பிறகு எங்கள் பள்ளியில் வேலை பார்த்தாங்க திருமதி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஒரு நாள் வந்து கேட்டாங்க, மேடம் நீங்கள் 10th இப்படி மார்க் எடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு அதனுடைய வேல்யூ புரியுது. ஆமாம் நான் எடுத்தேன்ட்டு, எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் அது வந்து என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 12th அவ்வளோவா ஸ்ட்ரைன் பண்ண முடியல. காலேஜ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் நான் நார்மலாக தான் படிச்சுட்டு போனேன். எம்ஏ வரும்போது காலேஜ் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறமா பிஎட் முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சென்னையில் டிஎஸ் பாலையா மெமோரியல் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஆசிரியர் பணி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 92 93 அப்படியே போச்சு. எம்ஃபில் படிப்பு சேர்ந்துட்டேன் தூத்துக்குடியில். எம்ஃபில் படித்து முடிக்கவும் என்னுடைய திருமணம் 1994 திருமணம் ஆன பிறகு என்னுடைய கணவர் குடும்பம் வந்து பாலவாக்கத்தில், திருவான்மியூரில், கந்தன் சாவடின்னு 3 இடத்துல அவங்க ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படிப்பினுடைய அருமை எனக்கு தெரிஞ்சிருந்தது. படிப்பில் நல்லா ஷைன் பண்ணேன், பிஎட் டிகிரி படிச்சுட்டேன், ஆசிரியர் பணியும் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே புகுந்த வீட்லேயும் ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்ன சார் சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அப்படியான ஒரு இது இயல்பாக அமைஞ்சதுனால என்னுடைய கல்வி பணி அப்படியே தொடர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. என்னுடைய மாமனார் நாகர்கோயிலை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த காலத்தில் எம்ஏ படித்தவர். அவர் தான் இங்கே சென்னையில் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த 73 ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதனால தான் இப்போ பொன்விழா ஆண்டு போயிட்டுருக்குது. 73 ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது கிவிங் கான்வென்ட் எஜுகேஷன் டு த டவுன் ட்ராடன் அப்படிங்கிற மோட்டோவில் தான் அவர் ஆரம்பித்தார். 30 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்த பள்ளி இன்று 2000 மாணவர்களோடு விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது அதை கொடுத்த கடவுளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆசிரியர் பணி அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு சேவை அப்படின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு தாய் வந்து குழந்தைக்கு உயிரை கொடுத்து உடலை கொடுத்து உலகத்தில் படைச்சி விட முடியுது. அந்த குழந்தைக்கு தேவையான கல்வி அறிவை ஆசிரியர்களாகிய நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த சேவையை நான் மிகவும் வந்து ரொம்ப மதிக்கிறேன். மிக சிறந்த கல்வி சாதனையாளராக எலிசபெத் மின்னுகிறார்கள். இப்போ இவங்க பணிகளை நீங்கள் பார்த்தீங்க, அவங்கள பற்றி உங்கள் கருத்து? ஸோ இவங்க எலிசபெத் வந்து நான் இப்போ அவங்களுடைய இதை நான் பயோடேட்டா மாதிரி வாங்கி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சதில் பார்த்தாக்கா அவங்க எல்லா வயசுக்கும் பண்ணுறாங்க. யாருக்குன்னே இல்லை, ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கும் சொல்கிறாங்க, வயதானவனா வயதானவர்களுக்குன்றாங்க. அப்புறம் மற்ற இதில் வந்து ஊனமுற்றோர் அந்த இதுலேயும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடியது. அதாவது நாம் ஏன் வந்து பண்ணணும், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போன்னு இல்லாமல் அதையும், ஏன்னா முன்னாடி வந்து நம்ம குடும்பத்தையும் கொஞ்சமாவது பார்க்கணும். நம்ம இருந்தாலும் ஒரு பப்ளிக் சர்வீஸ், ஒரு சோஷியல் சர்வீஸ், என்ன பெரிய சப்போர்ட் கூட சில பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கணும், இன்னும் நல்ல மேலே மேலே உங்கள் பணியை தொடரணும். அதுக்கு உண்டான எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு மக்கள் சைட்லேயும் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். மிகச்சிறந்த சாதனையாளர் நாம் சந்திக்கின்ற போது நமக்கான மகிழ்ச்சி என்பது பல அதுவும் ஒவ்வொரு தலைமுறையும் வளரும்போது, அவங்க சொன்னாங்க என் பரம்பரைன்னு, ஒவ்வொரு பரம்பரையும் வளரும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம பாராட்டிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அப்போ தான் கனிகாவினுடைய மிகச்சிறந்த கல்வி, அவங்களுடைய அறிவு புலன்,
அதை நம்ம நினைக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குது. கன்னிகா, உங்கள் பற்றி நான் நிறைய படித்தேன். அதில் குறிப்பாக என்னுடைய வீட்டில் எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாழ்வாதாரம் என்பது என்னுடைய அப்பாவினுடைய மிகப்பெரிய உழைப்பு. இன்றைக்கி ஒரு நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய வாகனங்கள், ஹெவி வெஹிக்கிள், லாரி, அதனுடைய ஓட்டுநராக அப்பா தொடர்ந்து பயணிக்கிறார். அந்த பயணத்தின் விளைவாக அவர் பெற்ற வருமானத்திலேருந்து என்னுடைய கல்வி பயணம். கனிகா, உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பெயர் கனிகா. நான் சிபிஎஸ்சி 12th எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ரேங்கர் வாங்கியிருந்தேன். அதை பாராட்டுற விதமாக ப்ரைம் மினிஸ்டர் வந்து மன் கி பாத் ப்ரோக்ராமில் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க. அது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணமாக இருந்தது. இதற்கு முழு காரணமே என்னோடய அப்பாவும் அம்மாவும் தான். அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சது. அப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் வளர்த்துனாங்க. என்னால் எது கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு அந்த கல்விங்கிற சொத்து மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துனாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே சொல்லி சொல்லி வளர்த்துனனால எங்களுக்கு அந்த கல்வியினோட முக்கியத்துவம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அக்காவும் நான் 2 பேருமே வந்துட்டு இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிகிட்ருக்கோம். அக்கா முடிச்சிட்டாங்க. அம்மா வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கூடவே தான் உட்காந்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிச்சுட்ருப்போம். அப்போல்லாம் அவங்களும் தூங்காமையே கூடவே இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஃபுல் சப்போர்ட்டிவ் அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே இங்கே இருக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா அப்பா அப்படிங்கிறது தான் தெரிவிக்க விரும்புகிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா 10th வந்து பெரிய மார்க் வாங்கிட்டேன், +2 மார்க் வாங்கிட்டேன், அடுத்தது காலேஜுக்கு போகின்ற போது அந்த கல்லூரியில் நான் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய போக போக ஸ்லைடிங் மாதிரி இப்படி தான் நிறைய பிள்ளைகளுடைய பதிவுகள் இருக்க ஆரம்பிச்சிடுது. அப்படி இல்லாமல் ஒரு சிறப்பாக தான் தன்னால் ஒவ்வொரு நிலையிலும் மிளிர முடியும். அதாவது +2 ஸ்டேட் டாப்பர் சிபிஎஸ்சி, அடுத்து நீட் எக்ஸாமில் ஸ்டேட் அளவில் மிகச்சிறந்த ஒரு மாணவியாக வெற்றி பெற்றீங்க. இன்றைக்கி சென்னை மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து தங்கப்பதக்கங்கள், குறிப்பாக பயோகெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், நான் முதலே சொன்னேன், அந்த அதில் வந்து ஒரு சிறந்த மாணவியாக மின்னுகிறீர்கள். எப்படி உங்களால் முடியுது? ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து நான் போக போக என்னால் படிக்க முடியல, என்னுடைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. எப்படி காரணம்? சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்பா இந்த மாதிரி கல்விங்கிற ஒரு சொத்தை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்த்துனதுனால அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன். படிக்கிறது வந்துட்டு ஒரு ஜாலியாக நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அது நம்மளுக்கு நல்லா லேர்னிங் கொடுக்கும். அதனால சின்ன வயசுலேருந்து படிக்கிறது நல்லா படிக்க. பாராட்டுகள். இவங்களுடைய அந்த கல்வி, அந்த உயர்வு என்ன மேடம், எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ கல்வியாளர். கேட்டது அப்புறம் நான் படித்தது எல்லாமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நிஜமாவே, அதாவது ஒரு அப்பா அம்மா பேக்ரவுண்ட் இருந்து இன்னாருடைய குழந்தை இவன் நல்லா படித்து முன்னுக்கு வந்தான்னு சொல்கிறது ஒரு விதத்தில் அதுவும் பெருமை தான். அதுக்கு பின்னால் இன்னாருடைய இந்த பொண்ணனுடைய அப்பா அம்மா வந்து இங்கே வந்தாங்களே, இவங்க இப்படி படித்தாங்களே, இவங்க இருந்தாங்களே, பெருமைக்கு எதுவாக இப்படி பேசப்பட்டாங்களே, இவங்களுடைய அம்மா அப்பான்னு அவங்கள வெளியில் போகும்போது சொல்கிறது இன்னும் சிறந்தது, இன்னும் பெருமை. அது அதுலேயும் இவ்வளோ இதில் கூட அவங்க வந்து ரொம்ப அழகாக மெரிட்டில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, அவங்க பிரதமரே கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு தனி மெடல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், பாராட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உத்வேகம் வந்து நிச்சயமாக இந்த இளம் இவங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் ரொம்ப மனசோர்வு அடைகிறாங்க. அந்த மாதிரி மனசோர்வு அடையக்கூடாது, ஃபைட் பண்ணணும். உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மற்ற பேர்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நீட்டில் எழுதும்போது சரியாக எழுத முடியல, அது கிடைக்கல, அப்புறம் இன்னொன்று கரெக்டாக கிடைக்கல, நம்ம கேட்ட சப்ஜெக்ட் கிடைக்கலன்றதே கிடையாது. எல்லாருமே எதுக்காக ஒன்றுத்துக்கு இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் கிடைக்கணும், இன்னொரு சப்ஜெக்டில் வந்து அதில் பண்ணி காமிக்கணும். இப்போ என்னை எடுத்துக்குங்க, எனக்கு ஹீரோயின்றது வந்து கரெக்டான வாய்ப்புகள் வந்து நான் இருந்த நேரத்தில் வேறு வந்து கதைகள்லாம் மாறினதுனால எனக்கு கிடைக்கல. என்னை எல்லோரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து ஹீரோயின்ற வாய்ப்பை விட்டுட்டு எதுக்கு காமெடிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. காமெடியும் ஒரு நல்ல ரோல் தான், அதுலேயே நம்ம பழித்து நல்ல இதுவாக நம்ம திறமையை காமிக்க முடியும். வர அன்றைக்கி அது வரட்டும்ங்கிற மாதிரி தான் படிப்புலேயும் இன்றைக்கி இந்த படிப்பை எடுத்துக்கணும். அதுதான் நோக்கமாக இருந்திருக்கும், அதுதான் கனவாக இருந்திருக்கும், பரவாயில்ல. பட் ஆனால் அடுத்தது அதுக்காக மனசோர்வு அடைஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க பாருங்கள். நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல, நான் ரொம்ப வருத்தப்படுவேன் நான். நீங்கள் ஆனால் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதுவாக பிரமாதமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மேலும் மேலும் வளரணும், உங்களுக்கும் நிறைய விருதுகள் கிடைக்கணும், வாழ்த்துக்கள் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன் நான். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் கன்னிகா, வளர்க.
இப்போது நமக்கான சேவைகள் சரி, நான் வந்து எனக்கான ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் மூலமாக உலகத்தில் மின்னுகிறேன். அடுத்தது பிறருக்கு நான் கல்வி கொடுக்கிறேன், சரி பிறர் கொடுக்குற கல்வியை நான் மேலும் வளமாக்குகிறேன். இப்படின்ற ஒரு 3 பதிவுகளை நோக்கி நாம் நகர்கின்ற போது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது உலகத்தில். பலருக்கு தேவைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு வழிகாட்டுவது யாரு? இன்றைக்கி நம்ம ஒத்தையடி பாதையில் போகிறோன்னா இந்த பாதை ஏதோ உருவாக்கினதா? இல்லை, பலர் நடந்து சென்ற பாதை. பலர் நடந்து சென்ற பாதையில் நாமும் மேலும் பயணிக்கின்ற போது பாதை மேலும் சீர்படுகிறது. அப்படிப்பட்ட பாதைகளை உருவாக்குவது யார்? இது மிகப்பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட பாதைகளை உருவாக்குகின்ற ஒரு நபர், அதுவும் மாநில அரசின் அளவில், அதாவது குறிப்பாக மாநிலத்தின் அளவில் பல அமைப்புகளில் தன்னை ஒருங்கிணைத்து கொண்டு பல அமைப்புகளின் தலைவராக அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு செயல் வீரராக ஹேமலதா அவர்கள் விண்ணுகிறார். வணக்கம் மேடம். இந்த துறையில் குறிப்பாக உங்களுடைய பதிவை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் ஒரு மலை மேலே அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த இடத்துல தான் என்னுடைய வாழ்க்கை, ஒரு 4 சுவற்றுக்குள்ளே நான் அமர முடியும், எனக்கான உணவு உடை உறையுள் இதுதான், அது மட்டும் இல்லை லைஃபுங்க, இதுக்குள்ளேருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு ஒரு சிட்டுக்குருவிகள் பறந்து சென்று இறை தேடுவது போல பலருக்கு இறை வழங்குகிறீர்கள். உங்களுடைய பதிவு என்ன? சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஏரியாவில் குடியிருந்த அந்த தருணம். அப்போ அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு தாய் தகப்பன்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க தலையில் பேன் இருந்து நம்ம பார்த்துருப்போம், துணியெல்லாம் பேனாக இருக்கும், ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமை அவங்களுது. அப்போ எனக்கும் சின்ன வயசு, அவங்களோட வயசு தான். அவங்களோட போகிறப்போ இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, இவங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் யோசித்து அப்போவே அவங்களுக்கான என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ண தொடங்கினது. அது இப்போ இந்த 29-30 வருடங்களாக அப்படியே என்னால் முடிந்த இந்த ஆதிவாசி மக்கள் இன்னுமே நம்ம நாடு வளர்ந்துருச்சு வல்லரசாயிருச்சுன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் ஆதிவாசி மக்கள் வந்து ஒரு 60-70 வருடங்கள் பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே எந்த ஒரு வசதி வாய்ப்புமே போய் சேரலை. அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்து துணிகள் கொடுத்து அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க வந்து முன்னேறதில்லை. அப்போ என்ன கொடுத்தா இவங்க முன்னேறுவாங்க அப்படின்றப்ப கல்வி ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து ஒரு 10 வயசுக்கு மேலேயே ஸ்கூல் போகிறதில்ல, 12 வயசுலேயே திருமணமாகி கையில் குழந்தையோடு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து அந்த குழந்தைகளை தொடர்ந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பள்ளி ஆசிரியரோட அவங்களும் நிறைய கஷ்டப்படுவாங்க. அரசு நிறைய திட்டங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தாலும் அதை கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக அந்த ஆசிரியரோடு சேர்ந்து அவங்கள பள்ளிக்கு கொண்டு வர்றது, தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய படிக்க வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணி தொடங்கணும் அடிப்படை விஷயங்களுக்காக. அடுத்து அந்த வட்டத்துக்குள்ளார நடந்தது. அப்புறம் மாவட்டத்துக்குள்ளார ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ரொம்ப அருமையான பதிவுகள் ஒவ்வொரு, ஏன்னா உங்களுடைய பதிவுகள் வந்து கண்டிப்பாக நேர்மை போதாது, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த தன்னார்வ இரத்த தான முகாம்கள் பல இடங்களில் நடத்துகிறீங்க. நிறைய பேருக்கு ரத்தத்துடைய தேவை இருக்குன்னுச்சு. இப்போ அந்த பிரசவத்துக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறதோடு மட்டும் இல்லாமல் போகும்போது அவங்க என்ன பிளட் குரூப், அதுக்கான பிளட் அங்கே இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிலாம் கேட்டு அதையும் நீங்கள் செய்கிறீங்கன்னு மகிழ்ச்சியாக இருக்குது. மேடம், இப்போ இவங்களுடைய பணிகள், சமூகம் சார்ந்த பணிகள் உங்கள் பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? சக்தி ஹேமலதா அவங்க இப்போ சொன்னதை கேட்டேன். அவங்கள பற்றி சில குறிப்புகளும் சொன்னீங்க. ஒரு பெண்மணியாக இருந்து செய்கிறது வந்து ரொம்ப இது, ஏன்னா அதுக்கு நிறைய உழைப்புகளும் இருக்கும், சில தொந்தரவுகளும் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வந்து எடுத்து இந்த பணியாற்றிய இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து சினிமாவில் இருக்கோம். ஏன்னா என்னுடைய குடும்பத்திலேயே சில இதைகள் உண்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சோஷியல் ஒர்க்குன்றது வந்து அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்துன்னே இல்லாமையே எங்கள் குடும்பத்தில் நிறைய இருந்தது. ஏன்னா
ரங்கூனில் வந்து இருந்தவங்க எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம். அங்கே வந்து அந்த வார் நடக்கிற டைமு. ஸோ அவங்க வந்தது, அவங்களுக்கு உண்டான உதவிகள் இந்த மாதிரி சில ஃபேமிலியில் இருக்கும். சில சமயம் ஃபேமிலியில் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் வெளிவந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவங்களும் நிறைய பேர் இப்போ வளர்ந்துருக்காங்க. அந்த விதத்தில் உங்கள் பணி வந்து இன்னும் மேலும் சிறப்பாக நடக்கணும். உங்களுக்கும் அதற்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரமும் ஒரு நல்ல விருதும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பயண பதிவுகளை நாம் அப்படியே பார்க்கின்ற போது, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக இவங்க வளர்க்குறாங்க. அடுத்து பள்ளியிலேருந்து அப்புறம் வந்து அவங்க மருத்துவக் கல்லூரி போனாங்க. இந்த மருத்துவக் கல்லூரின்னுச்சு நம்ம கல்லூரிகளை பார்க்குறோம். பல்கலைக்கழகத்தில் 5 தங்கப்பதக்கங்கள் பெறுவது என்பது சாதாரண ஒரு செய்தியே அல்ல. அது மட்டும் இல்லாமல் தானும் தன்னுடைய கணவர் திரு சுப்பையா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், கல்வியாளர், மிகச்சிறந்த கருத்தரங்கங்கள் நடத்துபவர். இருவரும் இணைந்து இந்த நேரத்தில் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து தமிழ் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை நடத்தி வருகின்ற திருமதி முனைவர் ராஜேஸ்வரி சுப்பையா. உங்களுடைய கல்வி பணிகள்? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சபையில் அறிஞர்கள் இருப்பார்கள், ஆனால் அறிஞர்களே இந்த சபையில் நிறைஞ்சிருக்கிறது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த அவையில் எனக்கும் வாய்ப்பளித்த ஒவ்வொரு உள்ளத்திற்கும் என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். குறிப்பாக சச்சு அம்மையார் முன்னாடியெல்லாம் பேசுகிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அம்மையாருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் கல்லூரி அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய தோழிகள் இவ்வளோ அழகாக பேசினாங்க. அந்த மாணவி ரொம்ப அழகாக சொன்னாங்க. கல்லூரி அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நிறைய மாணவிகளை பார்க்குறோம். அந்த மாணவிகள் பலதரம். அவர்கள் வந்து படிப்பில் ஆர்வமாக இருக்கவங்க சில பேர், கலையில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர், நடிப்புத்துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவிகள் கூட நாங்கள் பார்க்குறோம். அந்த மாணவிகளை ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுது. நாங்கள் முதல்ல அவங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது தான் நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாரும் கேட்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதுகலையில் 5 தங்கப்பதக்கங்களோட தேர்ச்சி பெற்றேன். அப்படி முதுகலையில் 5 தங்கப்பதக்கங்களோட தேர்ச்சி பெறும் பொழுது முதுகலையில் முதலாண்டு படிக்கும் பொழுதே நெட் அப்படிங்கிற தேர்வில் முதல் முறையிலேயே தேசிய அளவில் நேஷ்னல் லெவலில் நான் செலக்ட் ஆனேன். அது எங்கள் கல்லூரிக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பல்கலைக்கழகத்தில் எங்களை கூப்பிட்டு தனியாக பாராட்டினாங்க. அந்த எக்ஸாமில் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணதன் மூலமாக எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, டாக்டரேட் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நேஷ்னல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. பிஹெச்டி பண்ணுறதுக்கு இவ்வளோ லட்சங்கள் ஆகும், அதுக்கு டைப்பிங்க்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரிண்டிங்கெல்லாம் அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லுறத கேள்விப்பட்டிருக்கேன். பிஹெச்டிலாம் நம்ம பண்ணலாமா, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம மேலும் ஒரு சுமையாக அமையலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது முதல் அட்டம்ப்ட்லேயே நான் அந்த ஜேஆர்எஃப் அப்படிங்கிற லெவலில் கிளியர் பண்ணதுனால எனக்கு ₹1 கூட என்னுடைய கையிலிருந்தோ எங்களுடைய பெற்றோருடைய கையிலிருந்தோ கொடுக்க தேவையில்லாமல் நான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அதனால தான் எனக்கு என்னவோ எங்களுடைய மாணவிகளுக்கும் நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தோணும். கல்லூரியில் மட்டும் கிடையாது, அதற்கு பிறகு நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் நிறைய விஷயங்களில் பேப்பர்ஸ் ப்ரெசன்டேஷன், அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவல்லலாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான நிறைய வேலைகள் மூலமாக வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு துறையில் இருக்கிற மாணவிகள் சரி அந்த வகுப்புக்கான ஒரு பாடத்திட்டங்களை படிக்கணும், அதை பாஸ் பண்ணால் போகிறோம், மதிப்பெண் எடுத்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் ஒரு மாணவியாகவும் சரி இப்போ தொடர்ந்து கல்லூரி பேராசிரியராகவும் ஆய்வுகளை மேற்கொள்கிறீங்க. அதில் நிறைய 21ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிதைகள் இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் இல்லையா. இப்போது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பரை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் போக போக குறைஞ்சித்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை பார்த்தேன். அது உண்மையா? ஏன்னா ஒரு கல்லூரியில் பல மாணவிகளை சந்திக்கின்ற உங்களுடைய பதிவு இந்த இடத்துல மிகப்பெரிய பலமாக இருக்கும்.
அப்படி உண்மைதான் அப்படின்னா இதுலேருந்து மீளுவதற்கான வழி என்ன? நிச்சயமாக இல்லைங்கய்யா. நான் பார்க்குற வரைக்கும் மாணவிகள் இப்போ யூஜிலே அதிகமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது பிஜிக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுனால கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரியான தாட்டில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு யூஜிலேயே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி அந்த ட்ரைனிங்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் நாங்கள் தமிழ் துறையில் நான் இருக்கிறதுனால எல்லா மாணவிகளையும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய இளங்கலை மாணவிகள் பார்த்திங்கன்னா எத்தனை துறை இருக்கோ அத்தனை மாணவிகளும் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய சப்ஜெக்டில் அவங்க என்ன பண்ணலாம் அல்லது அவங்க சப்ஜெக்ட் மூலமாக அவங்க தமிழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற 2 கோணத்துலையும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இப்போ இருக்க மாணவிகள் முன்ன இருக்கவங்களோட ரொம்பவே ஆர்வத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை, மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாங்கள் பண்ணதை விட நிறைய அந்த டெக்னாலஜி லெவலில் இம்ப்ரூவ்டாக இருக்கிறதுனால எங்களையே மிஞ்சி போகிற அளவுக்கு நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் ஒரே சமயத்தில் 5-6 கால் ஷீட் கொடுத்துருக்கலாம். கார்த்தால ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஷூட்டிங். டைம் இல்லை, எல்லாருக்கும் நான் அந்த டைமை பகிர்ந்து கொடுக்குறேன். நிறைய அனுபவங்கள் இருக்கும். ராஜேஸ்வரி சுப்பையாவுடைய பணிகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் 6 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். நேரமே வீட்டில் யார் இருக்காங்க இல்லைன்னு தெரியல. எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி சினிமா பார்த்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நான் அப்படி தான் சினிமாவில் போய் ஷூட்டிங்கு போயிட்டு வரேன் நிச்சயமாக. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்பேன், எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன மட்டும் சினிமாவில் ஏன் சேர்த்து அப்படின்னு. இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கும், இது கஷ்டப்பட வேண்டிய வயசு, படணும் இப்போ தான், அப்போ தான் பின்னாடி சுகம் கிடைக்கும். 2வது ஒரு நல்ல இதுக்கு உயர்வுக்கு வரணும்னால் நிஜமாக கஷ்டம் வரதான் வரும். அதையும் நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். அந்தந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது நம்மளை நாமளே மனசை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசிரியர் பணி அந்த இது ராஜேஸ்வரி, நீங்கள் அவங்களது சொல்லும் பொழுது நான் கேட்டேன். எங்கள் பெரிய பிரதர், மூத்த அண்ணா எனக்கு, அவர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மெயின், பிஎட். அப்போ பிஎட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்போ அவருக்கு கோல்டு மெடலிஸ்ட். அவர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, பிரசிடென்சி ஃபஸ்ட்டு. அவருக்கு நிறைய வேறு வேலை கிடச்சிது. எங்கள் இன்னொரு அக்கா மாடிலக்ஷ்மின் பேர், அவங்க சொன்னாங்க நீங்கள் வேறு வேலைக்கு போக. நான் மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆசிரியர் பண்ணி தான் போவேன் அப்படின்னே சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு அதில் அவ்வளோ இஷ்டம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அதே மாதிரி இப்போ பரதநாட்டியத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம், அந்த குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறந்தது. நீங்கள் ஒரு ஏணி மாதிரி. அந்த ஏணி வந்து இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்த நிறைய இடத்துல பரவி இருக்குது. அந்த ஆசிரியர்கள் தான் காரணம். அவங்க காட்டுற வழிமுறை, அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதிலேருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதில் உங்ககிட்ட அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கேட்கணும். இப்போ நான் என்னுடைய குரு கிட்ட நடனம் ஆடும்போது இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் சொல்லிக் கொடுங்க, இன்னும் தெரியணும் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி அந்த மாணவிகளும் அப்படி இருக்கணும், ஆசிரியர்களும் அவங்களும் அப்படி இருக்கணும். ஸோ 2 பேரும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும். மேலும் மேலும் இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்க நான் வாழ்த்துகிறேன்மா. நல்ல ஆரோக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மிகச்சிறந்த பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது நமக்கும் ஒரு உந்துதல், நாமும் சாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாதனைகளை கேட்கின்ற போது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நாம் நிறைய பாடல்களும் கேட்டோம். இந்த பாடல்கள் நமக்கான ஒரு புதிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அப்படி பாடியவர்கள் மேலும் பாட போகிறாங்க. அதே போல் கல்வி பணியில் தொடர்ந்து என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க நம்ம எலிசபெத் மேடம்கிட்ட கேட்க போகிறோம். ஜெயஸ்ரீ மேடம் பாட போகிறாங்க. கனிகா அவனுடைய வெற்றி கதைகளை கேட்க போகிறோம். அதே போல் ஹேமலதா அவர்களும் ராஜேஸ்வரி சுப்பையா அவர்களும் மிகச்சிறப்பாக இவர்களுடைய பதிவுகளை மேலும் மேலும் கேட்கலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்னும் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குன்னா என்ன, தொடர்ந்து எத்தனை வருஷம், 60 வருஷமாக தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த உழைப்பினுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது. அப்படிப்பட்ட தொடர்ச்சி இருக்கின்ற போது இந்த நிகழ்ச்சியும் தொடர வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் இவர்களைத்தான் நாம் சந்திக்க போகின்றோம். அடுத்த வாரம் இணைவோம் மங்கையர் சோலையில். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.